நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் ஏமனா, எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல ரொம்ப ஹாப்பியா சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் எல்லா நாள் போலவே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு உற்சாகத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம். சரி. எல்லாம் அங்கங்க ஹரிபரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மேல் அதிகாரிக்கு யாராவது சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. ஏதாவது வேலை என்ன பண்ணிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் 2 செகண்ட் கூட நான் அப்படி இளைப்பாரி கொள்றேன் அப்படிங்கிறதுக்கு பேச்சே வாய்ப்பே இல்லை. அப்போ எல்லாருமே இயங்கிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு அலுவலகம். அப்போ இவர் என்ன பண்றாரு, ஆஃபீஸ்க்கு உள்ள வாராரு. ஒரு 10-11 மணி போல என்ன பண்றாரு, ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆன ரிசப்ஷன்ல பார்த்தா ஒரு பையன் உட்காந்து மொபைல் என்ன பண்ணிட்டு இருக்கான், நோண்டிட்டு இருக்கான். இப்போ ஒரு டென்ஷன் ஆகுமா ஆகாதான்? கண்டிப்பா ஆகும். அவ எவ்வளவு டென்ஷன் ஆவார். அப்போ இவர் என்ன பண்றாரு, புடிச்சு கத்துன்னு கத்துறாரு. உனக்கு ஒரு நேரத்தோட மதிப்பு தெரியுதா? உட்காந்து வெறுமனே மொபைல் போன்ல எதுவும் கேம் விளையாடிட்டு இருக்கிற, பாக்குறதுக்கு அவ்வளவு வேலை இருக்குது, அது இதுன்னு பிடிச்சி திட்டி அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பேரை சொல்றான். பேரை சொல்லி கண்ட மணிக்கு திட்டுறாரு. திட்டிட்டு அவன் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படிங்கிறாரு. 15,000 நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா. 10,000 தான் சம்பளம். இந்த 3 மாசம் சம்பளம் 45,000. உனக்கு வேலை விட்டு என்ன பண்றான், தூக்குற வேலை விட்டு போடா அப்படின்னு 45,000 என்ன பண்றாரு, உடனே போடாங்கிறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அம்மா இருந்துட்டு, சார் கொஞ்சம் பொறுமை சார்ங்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க கம்முன்னு இருங்க, ஒன்னும் இப்படி பண்ணாதான் உண்டு, இப்படி 4-5 பேர் வேலையை விட்டு தூக்கினா தான் மத்த எல்லாரும் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி வேலை செய்யாதவனோ அவன் கொரியர் கொடுக்க வந்த பையன். இந்த மாதிரிதான் பல நேரங்கள்ல என்ன ஏதுன்னே தெரியாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். அப்படிதான். சூப்பர். இந்த அருமையான சிந்தனையோட இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இப்ப அழுதசனும் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம்,
ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள்ல தொடங்கியாச்சு. காலையிலே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கதை. நம்ம இவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் அந்த கோவத்துல என்ன பண்றோம்னு தெரியாம பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு. இன்னைக்கு சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்க போகுது? இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எப்படி கோபத்துல நம்மை அறியாமல் நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியலையோ அது போல சில நேரங்கள்ல நாம சோகமா இருப்போம், இல்ல டிஸ்டர்ப்டா இருப்போம், ஏதோ சம்திங் நம்முடைய மனது வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கும், தொந்தரவு உள்ளாகி இருக்கும். அப்போ அந்த நேரத்துல சில விஷயங்கள் நமக்கிட்ட இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சில மாற்றங்கள் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். அப்போ அந்த மாற்றங்கள் எனக்குள்ள நிகழ்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு நிகழுதுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன், அந்த மனக்குழப்பத்தினால எனக்கு இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சா நம்மளாவே அதை சரி பண்ணிக்க முடியும். பல நேரங்கள் நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கோங்கிறத நமக்கு என்ன பண்றது இல்ல, தெரியறது இல்லை. அப்போ அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்முள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அப்போ அந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாற்றம்லாம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குதா சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்மளால கவனத்தை செலுத்தி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட கவனமா ஜெபம் பண்ண முடியாது. நம்ம கண்ணை மூடி ஜெபமாலை சொன்னாலும் சரி, இல்ல விவிலியம் வாசிச்சாலும் சரி, கையில ஜெபமாலை உருட்டிட்டே இருக்க டவுட் வரும். 7வது மணி போயிட்டோம், யோசனை எல்லாம் அங்க போயிட்டு வரும். நமக்கு இப்ப 7வது மணியை சொல்லிட்டு இருக்கோமா, இல்ல 8வது மணியை சொல்லிட்டு இருக்கிறோமா, இல்ல 10 மணி சொல்றோமா, இல்ல 3வது 10 மணி சொல்றோமா, பைபிள்ல வாசித்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு எங்கேயோ மைண்டு போயிடும். வந்து பார்த்தா எந்த இடத்துல வாசித்துட்டு இருந்தோம் தெரியல. சோ அப்போ நம்மளால கவனத்தை குவித்து வேலை செய்ய முடியாது. அப்போ ஒருவேளை இந்த பிரச்சனையில நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் என அர்த்தம். கண்டிப்பா. சோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். பேறு பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனரசு அவர்களதே. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரியது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனரசு அவர்களதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடிருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனரசு அவர்களதே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண் 49. இவ்வுலகிலே நாம் வாழ்வதற்கு செல்வம் என்பது அவசியமானது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நாம் வாழ்கின்ற உலகிலும் சரி, அநேகர் செல்வத்தை மட்டுமே மையமாக வைத்து செல்வத்தை அடைவதற்காக தங்களுடைய வாழ்வையே இழந்து போகின்றார்கள். செல்வத்தினுடைய மாய கவர்ச்சிகளில் விழுந்து தங்களுடைய ஆன்மாவை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் நம் அனைவருக்குமான திருப்பாடலாக இருக்கின்றது. நம் வாழ்விற்கு முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடலுடைய தலைப்பே செல்வம் பயனற்றது என்பதாகும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலானது 20 வசனங்களை கொண்டது. 20 வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடலை நம்முடைய சிந்தனைக்காக நான் 3 பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன். 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை முதல் பகுதியாகவும், 6 முதல் 14 வரை உள்ள வசனங்களை இரண்டாவது பகுதியாகவும், 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களை மூன்றாவது பகுதியாகவும் நான் பிரிக்க ஆசைப்படுகின்றேன். முதல் பகுதியானது இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். மக்கள் இனங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் அனைவருக்குமான ஒரு செய்தியை இங்கே கூறியிருக்கின்றார். அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக, எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அனைவருக்குமான ஒரு செய்தியை இங்கே கூறுகின்றார். காரணம், பலர் இந்த செல்வத்தினுடைய மாய கவர்ச்சிகளில் விழுந்து செல்வத்தின் பின்னே ஓடிக்கொண்டு தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அமைதியை இழந்து விடுகின்றார்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற
மகிழ்ச்சியை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் நம் அனைவருடைய கவனத்தையும் இங்கே இருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி செல்வம் பயனற்றது என்பதாகும். இரண்டாவது பகுதியானது இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரியது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது பகுதியிலே திருப்பாடல் ஆசிரியர் இரண்டு முக்கியமான உண்மைகளை நமக்கு வெளிப்படையாக கூறுகின்றார். முதலாவதாக, நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வம் அனைத்துமே நிலையற்றது என நமக்கு வலியுறுத்துகின்றார். நம்முடைய சமுதாயத்திலே அன்றாடம் நடக்கின்ற கொடுமைகளாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளாக இருக்கட்டும், செல்வத்தை மையமாக வைத்தே நடைபெறுகின்றது. உதாரணமாக, வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம், கொலை கொள்ளை போன்ற துணிகர அபாயகரமான சம்பவங்களாக இருக்கலாம். இவை அனைத்துமே செல்வத்தை மையப்படுத்தி தான் இருக்கின்றது. எனவேதான் அவர் கூறுகின்றார், என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சேகரிக்கின்ற செல்வமானது பயனற்றது, அது உங்களுடைய ஆன்மாவை மீட்க இயலாது என்று. இரண்டாவதாக அவர் கூறுகின்ற செய்தி, நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வம் மட்டும் கிடையாது, மாறாக நம்முடைய மனித வாழ்வும் கூட நிலையற்றதாக இருக்கின்றது. வசனம் 10 இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். அறிவிலிகளும் மதிக்கேடரும் மாண்டு அழிவது போல ஞானம் உள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோம். அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர் என்று. என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நிலையற்ற நிரந்தரமற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. செல்வம் நமக்கு ஆத்ம மீட்பை கொடுக்க இயலாது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கூறுகின்றார். ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவையே அவன் இழப்பாரெனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவன் தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்ற பொழுது, மூன்றாவது பகுதியிலே அவர் செல்வமற்றவருக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாக நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். வசனம் 16 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசை பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர் என்று அனைவருக்குமான ஒரு செய்தியை இங்கே அவர் மீண்டும் கூறுகின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இயேசுவில் பிரியமானவர்களே, இங்கே ஏழையர்கள் என்பது பொருளற்றவர்கள் மட்டும் கிடையாது. மாறாக யார் யாரெல்லாம் உள்ளத்தளவில் தாழ்ச்சியோடு ஆண்டவரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே மையமாக வைத்து அவரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஏழைகள் தான். அவ்வாறு இருக்க அவர்கள் அனைவருக்குமே விண்ணரசு என்பது நிலையானதொன்றாக இருக்கின்றது. எனவே இந்த அருமையான காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களுடைய தாயாக தந்தையாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றீரே. இதோ இந்த புதிய நாளுக்காக, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். செல்வம் பயனற்றது, எனவே செல்வத்தை தேடி ஓடாதீர்கள். எது உங்களுடைய வாழ்வுக்கு நிரந்தரமோ, எது உங்களுடைய ஆன்மாவை மீட்க வல்லதோ அவற்றை தேடுங்கள் என்று எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீரே. எங்கள் அன்பான ஆண்டவரே, செல்வத்தை நாங்கள் விட்டு ஒழித்து உம்மை மட்டுமே நாங்கள் பின்பற்றி நிலை வாழ்வை, நிலையான மீட்பை எங்களுக்கு உரித்தாக்க வேண்டிய அருள்வரங்களை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன்.
அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. மனக்குழப்பத்தில் நாம இருக்கோமா இல்லையா, இருந்தா நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா நம்ம சுத்திட்டு இருப்போம். என்ன அமைதியே இல்லாம, மன அமைதி இல்லாம. இப்போ நம்ம ஒரு வண்டியில போனோம்னு வச்சுக்கலாங்க, இந்த டைம்ல நம்ம போக வேண்டிய ரூட் எங்கன்னு தெரியாம நம்ம போயிடும். பல நேரங்கள் அப்படி நான் போயிருக்கேன். இந்த ரைட்டு கட் பண்ணோம், அடுத்த ரைட்டு போய் கட் பண்ணி எங்கடா வந்திருக்கோன்ற மாதிரி யோசனையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுல அமைதி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல். சில நேரங்கள் இந்த பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கும் தெரியுமா, எங்கே நிம்மதி. அந்த மாதிரி தான் நம்ம அதை தேடி தேடி என்ன பண்ணுவோம்னா போயிட்டே இருப்போம். ஸோ இன்று நான் நிம்மதியை தேடி அலைகிறேன், மன அமைதியை தேடி அலைகிறேன் அப்படின்னா என்னுடைய மனம் குழப்பத்தில் இருக்கிறது. கண்டறிந்து கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். செப்டம்பர் 19 புனித ஜனுவாரியுஸ். கிபி 3ஆம் நூற்றாண்டில் பெனவெந்தோ நகரில் பிறந்த ஜனுவாரியுஸ் ஆண்டவரிடம் கொண்டிருந்த விசுவாசத்தினால் குருவாக விருப்பம் கொண்டு அருட்குருவானார். இறைபக்தியிலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜனுவாரியுஸ் தன் 20வது வயதில் பெனவெந்தோ நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 303ஆம் ஆண்டு பேரரசன் டயோக்ளியஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அரசாணை பிறப்பிக்க அக்காலத்தில் வாழ்ந்த புனிதர்களான செபஸ்தியார், தார்சியுஸ், காஸ்மாஸ், தமியான், ஃபெலிக்ஸ் மற்றும் ஆக்னஸ் போன்ற புனிதர்கள் மறை சாட்சியாக கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் அழித்தொழிக்கும் முயற்சியில் பேரரசன் டயோக்ளியஸ் ஈடுபட ஆயர் ஜனுவாரியுஸ் மக்களை படைவீரர்களிடமிருந்து மறைத்து வைத்து காப்பாற்றினார். கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றியதால் பேரரசனால் கைது செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியுஸ் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆட்பட்டார். பேரரசன் டயோக்ளியஸ் தான் வணங்கும் சிலைகளுக்கு பலியும் வணக்கமும் செலுத்துவதற்கு ஆயர் ஜனுவாரியுஸினை நிர்பந்திக்க இதனை கடுமையாக மறுத்த ஆயர் ஜனுவாரியுஸ் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டார். பேரரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண்டவர் இயேசுவினை போற்றி புகழ்ந்த ஆயர் ஜனுவாரியுஸ் கிபி 305ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியாக விண்ணகமடைந்தார். ஆயர் ஜனுவாரியுஸின் தலை வெட்டப்பட்ட போது அவரின் இரத்தத்தினை யூசேபியா என்ற பெண் குப்பியில் பிடிக்க அவரின் இரத்தமானது இன்றும் நேபிள்ஸ் நகர பேராலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டதற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி இரத்த வங்கிகளின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித ஜனுவாரியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரத்தத்தில் பிரச்சனை இருப்போருக்காகவும் இரத்தம் தேவைப்படுவோருக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம மனக்குழப்பத்துல இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன செயல் பண்றோன்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அடுத்தது என்னன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா, எளிதில் எரிச்சல் ஆயிரும். கண்டிப்பா ஒரு சத்தம் கேக்குது, உடனே நமக்கு எரிச்சல் ஆயிடும். வீட்டுல குழந்தைங்க ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்கும், விளையாடிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு சத்தம் கொடுக்கும், ஆக்ரோஷம் ஆயிடும், பயங்கர ஆக்ரோஷம் ஆயிரும்.
அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் மனக்குழப்பத்தில் இருப்பதனால் ஏதோ ஒரு மன அமைதியை தேடிட்டு இருக்கோம். அதனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சத்தங்கள் கூட, சின்ன சின்ன சில நேரங்கள் இசை கூட, ஒரு பாடல் கூட என்னன்னா நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு எரிச்சல் என்ன பண்ணும்னா உண்டு பண்ணும். நம்ம விரும்பி கேட்டு நடனமாடி ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு குத்து பாடலா இருக்கலாம். அந்த டைம்ல அதை கேட்க தோணுது, ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருக்க தோணும். அப்போ இந்த மாதிரியான எரிச்சல் அடைகிறேன், நான் எடுத்ததுக்கெல்லாம் எரிச்சல் ஆகுறேன், எடுத்ததுக்கெல்லாம் நான் கோவப்படுறேன், எரிஞ்சு மற்றவங்க மேல விழுந்துட்டு இருக்கிறேன், காரணமே இல்லாம மற்றவங்கள நான் திட்டிட்டு இருக்கிறேன், கோபப்படுறேன் அப்படின்னா அப்ப எனக்குள் மனக்குழப்பம் என்பது மேலோங்கி இருக்கிறது. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இங்கே ஒரு முதுமை ஞானம் கிடைக்கும், முற்றிலும் இலவசமாக. இப்படி எழுதி வைத்திருந்தார் ஒரு பலகையில் ஒரு வனத்தாத்தா தனது ஓலை குடிசை முன்பாக. அந்த பக்கமாக போவோர் வருவோரெல்லாம் அந்த பலகையை பார்த்துவிட்டு உள்ளே போவார்கள். ஒரு விதமான முதுமையான ஞானத்தோடு முகமலர வெளியே வருவார்கள். வளமாக வாழ்ந்தார்கள். அன்று அந்த ஓலை குடிசைக்குள்ளே விளையாட்டுத்தனமாக நுழைந்து விட்டான் ஒரு சிறுவன். எனக்கும் ஒரு இலவச ஞானம் வேண்டும் தாத்தா, மிட்டாயை கேட்பது போல் கேட்டு நின்றான் அந்த சிறுவன். அவனையும் அமர வைத்த அந்த முதிர்ந்த ஞானி ஒரு முதுமை ஞான வரியை சொன்னார். சொர்க்கத்தில் நுழைவது இலவசம், ஆனால் நரகத்தில் நுழைய பணம் வேண்டும். எப்படி தாத்தா? ஆமாண்டா, பொடியா கேளு. சூதாட பணம் வேண்டும், மது குடிக்க பணம் வேண்டும், சிகரெட் புகைக்க பணம் வேண்டும், கஞ்சா கசக்க பணம் வேண்டும், பகட்டான அரைகுறை இசையொளி இரவாட்டத்திற்கு நடனத்திற்கு பணம் வேண்டும், பரத்தமை பெண்டிர் சுகத்திற்கு பணம் வேண்டும். ஆக மொத்தத்தில் பாவங்களோடு பயணிக்க பணம் வேண்டும். ஆனால் அன்பு காட்ட பணம் தேவையில்லை, படைத்தவனை வணங்க பணம் தேவையில்லை, அன்பு சேவை செய்ய பணம் தேவையில்லை, விரதம் இருக்க பணம் தேவையில்லை, மன்னிப்பு கோர பணம் தேவையில்லை, உரிமையை நிலைநாட்ட பணம் தேவையில்லை, ஒட்டுமொத்தத்தில் புண்ணியங்களோடு பயணிக்க பணம் தேவையில்லை. இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல, பணம். வாரச்சம்பளம் கொடுப்பவர் அல்ல கடவுள், அவர் முடிவு சம்பளத்தையே தருகிறார். பணம் உள்ளவன் சொல்லை கேட்டு யோசிக்கும் இந்த சமூகம்தான் பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே யோசிக்கிறது. நிம்மதி தராது பணம் என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராகவும் இல்லை. நீ வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவு, ஆனால் அடுத்தவர் போல நீ வாழ்வதற்குத்தான் செலவு செம அதிகம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. இன்னைக்கு மனக்குழப்பத்தில் நாம இருக்கோமா இல்லையா, அதை கண்டுபிடிப்பதற்கான வழிகள், இந்த செயல்கள், இந்த மாற்றங்கள் நமக்குள்ள நிகழும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் திங்க் இருந்துகிட்டே இருக்கும். இது செய்யலாமா வேணாமா, இது செஞ்சா என்ன ஆகும், வேணாம் செய்ய தேவையில்ல அப்படின்ற ஒரு எண்ணமே எப்ப பார்த்தாலும் நமக்கு தோணிட்டே இருக்கும். அப்படி நம்ம தோணும் போது நம்ம ரொம்ப உச்சக்கட்ட மன அழுத்தத்தில் இருக்கும் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த மனக்குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவேளை தீர்வே யாரும் சொன்னாலும் கூட அந்த தீர்வு நம்ம கண்களுக்கு தெரியாது. அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி நெகட்டிவா யோசிக்கிறது, அதைத்தான் நம்ம மைண்ட் டிஃபால்ட்டா செய்யும். அப்ப அதை திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் திருப்பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் பெயர் மீட்பு தரும் பெயர். இயேசு என்றாலே மீட்பர் என்றுதானே பொருள். ஆகவே இயேசுவுடைய பெயரை சொன்னால் அது நமக்கு மீட்பை தருகிறது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருத்துதர் பணிகள் நூல் 4வது அதிகாரத்தில் பேதுருடைய அருளுரையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். பேதுரு யூத தலைமைச் சங்கத்தின் முன்பாக பேதுருவும் யோவானும் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன விசாரணை என்றால், அவர்கள் அந்த எருசலேம் கோவிலில் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதரை நலப்படுத்தி இருந்தார்கள். எப்படி நலப்படுத்தினாங்க? நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திரும் என்று இயேசுடைய பெயரை சொல்லி அவர்கள் அவரை நடக்க வைத்து விட்டார்கள்.
இது எப்படி நடந்தது என்பதை யூத தலைமைச் சங்கத்தின் முன்பாக இவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். அப்படி விசாரிக்கப்படுகின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், திருத்துதர் பணிகள் 4:12 நாம் வாசிக்கின்றோம், இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு விவிலியத்திலேயே மிகச் சிறப்பான ஒரு அழுத்தமான ஒரு வாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். உலகத்திலேயே இதைவிட மேலான பெயர் வேறு பெயர் இல்லை என்று துணிந்து சொல்லுகிறார் பேதுரு. அடுத்தபடியில் நாம் வாசிக்கிறோம் 13, பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்ற சாதாரண மனிதர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். ஆகவே துணிவோடு சொல்கிறார், இந்த பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கிடையாது, எல்லா பெயரை விட இது மேலான பெயர், இந்த பெயர்தான் மீட்பு தருகிறது, நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் தான் இயேசுடைய பெயர். இயேசு என்றாலே மீட்பர், மீட்பு தருபவர் என்றுதான் பொருள். ஆகவே நம்மை பாவத்திலிருந்து இந்த பெயர் மீட்கிறது, நம்மை தீமைகளிலிருந்து இந்த பெயர் மீட்கிறது, நம்மை துன்பங்களிலிருந்து இந்த பெயர் மீட்கிறது, நம்மை ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து இந்த பெயரை மீட்கிறது. எனவே தான் எதிர்பாராத ஒன்று நடக்கின்ற பொழுது அந்த காலத்திலெல்லாம் இயேசுவே ரட்சியம் அப்படின்னு சொல்வார்கள். இன்று நாம் இயேசுவே ஜீசஸ் என்று இயேசுடைய பெயரை நாம் சொல்ல வேண்டும். அது நம்மை மீட்கின்ற வல்லமை பெற்றது. தீமைகள், ஆபத்துகள், விபத்துகள் அனைத்திலும் இயேசுடைய திருப்பெயர் நம்மை மீட்கின்றது. அந்த பெயரை சொல்லி நாம் மீட்பு அடைவோமாக. உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாம மனக்குழப்பத்துல இருக்குமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுடைய செயல்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அடுத்ததா கண்டுபிடிப்பதற்கான வழிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் மனக்குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய மனநிலை ஒரு நிலையாக இருக்காது. திடீர்னு எதையாவது நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு எதையாவது நினைச்சு நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல இது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். ஏதாவது அசைன்மெண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, செஞ்சுட்டு வரல, நோட் ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லிருப்பாங்க, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, வேற ஏதாவது நோட் தூக்கி வச்சிருவோம். சில டைம் அதாவது வைக்காம இருக்கிறப்போ ஒரு விதமான குழப்பம் இருக்கும். ஐயோ நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்களோ பயம், எத்தனாவது நோட் நம்மளோட நோட்டா இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சில டைம் நோட்டை வச்சதோடனே இந்த மாதிரி நம்ம எழுதாம வச்சதை கண்டுபிடிச்சிருவாங்களோ. அப்ப இந்த உணர்வுகள் என்பது ரொம்ப இம்பேலன்ஸ்டா என்ன இருக்கும். அப்போ நம்மளால எதையும் சிந்திக்க முடியுமா, எதையும் செயல்படுத்த முடியுமா, எதையும் சரி செய்ய முடியுமா கேட்டால் ஒரு வேளை உருப்படியா செய்ய முடியாது. அப்போ அந்த எமோஷனல் உணர்வு நிலை அப்படிங்கிறது ஒரு நிலையாக இல்லாமல் அது அங்கு இங்கு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். இவனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனக்குழப்பத்துல இருக்கோமா இல்லையா, இருந்தா இந்த மாற்றங்கள் நமக்குள்ள நிகழும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட்டே இருக்காது. ஐயோ இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இது எனக்கு செட்டே ஆகாது, இதெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் இல்லாத நிலையிலேயே நம்ம சுத்திட்டு இருப்போம். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு மனக்குழப்பத்துல இருக்கோன்றதை நம்மளால உணர முடியும். நிச்சயம் அந்த குழப்பத்துல இருக்கின்ற பொழுது என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்காது. எந்த ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் இல்லைங்க எனக்கு அது வராது, எனக்கு தெரியாது, ஏற்கனவே நம்ம சொன்னல நெகட்டிவா நமக்கு திங்கிங் வரும். அப்போ அந்த பேச்சும் என்ன இருக்குன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு நெகட்டிவான ஒரு பேச்சா தான் அது இருக்கும். திருத்திக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்விலே அடிக்கடி பல தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பது இயல்பான ஒன்று. அப்படி நாம் ஒரு கடினமான செயலை செய்யும்போது நாம் ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறோம், ஒரு தடையை சந்திக்கிறோம் என்றால் என்ன செய்வது? இதை குறித்து ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற அறிஞர் இப்படி கூறுகிறார் பாருங்கள். If we have something difficult to do not expect people to roll stones out of your way. நாம் ஒரு கடினமான செயலை செய்ய வேண்டியிருக்கும் போது பிறர் வந்து நம் வழியில் உள்ள தடை கற்களை எடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டாம். நண்பர்களே, நாம் வீட்டிலிருந்து
ஒரு இடத்துக்கு போக புறப்படுகிறோம். அங்கே அந்த பாதை திடீரென்று ஒரு கல்லை உருட்டி யாரோ வைத்திருக்கிறார்கள், என்னால் போக முடியவில்லை. என்ன செய்வது? யாராவது இந்த கல்லை உருட்டி எனக்கு வழி செய்வார்கள் என்று நின்று கொண்டிருந்தால் பயன் இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நாமே அந்த தடையை அகற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா முன்னேறி செல்ல என்று அந்த வழிகளை தேட வேண்டும். யாரோ நமக்கு இந்த கல்லை எடுத்து விடுவார்கள், அது வரைக்கும் நான் நின்று கொண்டிருப்பேன் என்று நாம் இருந்தால் நம் வாழ்விலே நாம் முன்னேற முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. எனவேதான் இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார், நாம் ஒரு கடினமான செயலை செய்ய வேண்டி இருக்கும்போது பிறர் நம் வழியிலுள்ள தடைகளை எடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டாம். தடைகளை தாண்டி செல்வதற்கான முயற்சியிலே ஈடுபடு. அதற்கான உனது அறிவை பயன்படுத்து, உனது ஆற்றலை பயன்படுத்து, வாய்ப்புகளை பயன்படுத்து. அப்போது தடைகளை தகர்த்துவிட்டு நீ வாழ்விலே முன்னேறி செல்லலாம். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாம மனக்குழப்பத்துல இருக்குமா இல்லையா அப்படின்றத அடுத்ததா எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நமக்கு முடிவு எடுக்கவே தெரியாம போயிடும். அந்த நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பான முடிவுகளா இருக்கும். மனக்குழப்பத்துல நம்ம இருக்கிறப்ப தயவு செஞ்சு மற்ற தப்பு கூட அது நம்மள வேற யாரையும் நமக்கு பாதிப்பு உள்ளாகாது, நமக்குள்ள ஒரு பாதிப்பு. முடிவுகள் எடுக்கிறது மற்றவர்களையும் பாதிக்கும். அப்ப அப்படிங்கிற நம்ம இந்த முடிவுகளை எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஏதோ ஒரு மனக்கசப்பு நம்ம வீட்டில், உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள திட்டியோ இல்லை அவங்ககிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லையோ பேசியோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுவோம், திட்டி எல்லா பிரச்சனைக்கே காரணம் நீங்கள் தான், ஆஹா ஓப்பன் என்ன பண்ணுவோம், திட்டி முடிச்சிடறோம். இந்த மனக்குழப்பம் என்பது இப்படியே தான் நீடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு கட்டத்தில் அதுவாகவே சால்வ் பண்ணி அந்த பிரச்சனைக்கான தீர்வை என்ன பண்ணுறது கண்டுபிடிச்சி நம்ம சாதாரண நிலைக்கு வந்துடுவோம், இயல்பு நிலைக்கு. அப்போ இயல்பு நிலைக்கு வந்த பிறகு நம்ம பேசுனதையோ திட்டுனதையோ இல்லை நம்ம ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை நம்ம ஒரு லெட்டரோ எழுதி போட்டதை எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, சார் இப்படி நம்ம பேசியிருக்கிறோம், இப்படி நம்ம எழுதியிருக்கிறோம் அப்படி நம்ம மேலதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோவம் வரும், ஒரு கூனி குறுகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த நேரங்களில் மனக்குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது எது சரியான முடிவு என்பது நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் முடிவு எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நான் அதை முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அது என்னையும் காயப்படுத்தும், என்னை சார்ந்திருப்பவர்களையும் காயப்படுத்தும். இந்த மனக்குழப்பம் என்பது தீர்ந்தவுடன் நம்ம ஒரு தெளிவான நிலையில இருந்து அதை சிந்திச்சு பார்க்குறப்போ ஐயோ அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு தான் தோணும். ஓகே, யோசிப்போம், சிந்தித்து பார்ப்போம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரில் இணைந்திருக்கிறவங்களை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றேன். அரசியலமைப்பு சட்ட பிரிவின் 21 எப்படியெல்லாம் பல்வேறு விதங்களில் நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது, உயிர் வாழும் உரிமையை பாதுகாக்கிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பதும் ஒரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்கு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சம்பாலால் என்று 1986 வந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கும் ஒரு விசித்திரமான வழக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது, ஒரு குற்றம் செய்கிற பொழுது கண்டிப்பாக நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு உரிய விசாரணை, நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது இயல்பான சட்டத்தினுடைய போக்கு. இட்ஸ் எ ப்ராசஸ், இட்ஸ் எ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார், வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவருக்கு மேலே அவர் தவறு செய்யாதிருக்கும் போதே வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துவதற்கான முயற்சி நடைபெறுகிறது. அப்புறம் அதுக்கு பிறகு திரும்ப தவறு செய்யலன்னு விடுதலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு மீண்டும் அரசு மேல்முறையீடு செய்கிறது. அப்படி ஒரு வழக்கை தாமதப்படுத்துவதும் வழக்கை இழுத்தடிப்பதும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றுதான் இந்த சம்பாலால் வழக்கில் நீதிபதிகள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள். ஏன்னா உரிய விசாரணையை நடத்துவதும் உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதும் அரசினுடைய கடமை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நபர் குற்றம் செய்கிற பொழுது அது கண்டிப்பாக அது செய்ய வேண்டியதுதான். ஆனால் ஒரு குற்றம் செய்தவரை அல்லது அவர் குற்றம் செய்யாமல் இருக்கும் போதே வேண்டுமென்றே விசாரணையை தாமதப்படுத்துவதும் இழுத்தடிப்பதும் தேவையற்ற மேல்முறையீடுகளை செய்வதும் அவருடைய வாழ்வை பறிப்பதற்கு சமம். அவர் பூரா கோர்ட்டை சுற்றி தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஏராளமான காசு செலவாக்கணும், எவ்வளவோ மன நிம்மதியை இழக்கணும். அப்போ வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அதுவும் வாழ்வுரிமையை பறிக்கிற ஒரு செயல். அப்படி செய்தது தவறு என்று நீதிமன்றம்
அரசு தரப்பிற்கு குட்டு வைத்த ஒரு வழக்கு தான் சம்பாலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்கிற இந்த வழக்கு. இந்த வழக்கில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி, ஒரு நபர் தவறு செய்யாமல் இருக்கிற பொழுது அந்த வழக்கு விசாரணையை வேண்டுமென்றே இழுத்தடிப்பதும் அதனால் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதும் தவறு, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்றது சுட்டி காட்டுகிறது. நமக்கே தெரியும் இல்லையா, டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். தாமதமாகும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் நீதி மறுக்கப்படுகிறது. எனவேதான் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய நம்முடைய உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களில் மட்டுமே ஏறக்குறைய 5 கோடிக்கும் அதிகமான வழக்குகள் தேக்கமடைந்து கிடக்கின்றன. அப்போ இதெல்லாம் விசாரித்து முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டாகும்னே தெரியல. இதுக்குள்ளாடி இந்த 142 கோடி மக்கள் இனி எத்தனை கோடி வழக்குகளை கொண்டு போட போகிறாங்கன்னு தெரில. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி உரிய காலத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்படும்? இதுதான் பிரச்சனை. சாதாரணமாகவே இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, சிவில் கேஸா போனால் 15 வருஷம், கிரிமினல் கேஸா உங்கள் வசதிக்கு ஏற்றா போல இழுக்கணும்னா இழுக்கலாம். இந்த பலரும் விவாகரத்துக்கு போகணுன்னு கேட்க வர்றவங்க கூட பலரும் சொல்றது 6 மாதத்தில் முடிஞ்சிருமா 8 மாதத்தில் முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் பல ஆண்டுகளை தாண்டி அத்தகைய விவாகரத்து வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இழுத்தடிக்கப்படுவதாலேயே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்த தம்பதிகளும் இருக்கிறார்கள். டைவர்ஸே வேண்டாம், சேர்ந்து பேசாம அவன்கிட்ட கடந்து அடிபடுறதை விட நம்ம 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்த நிகழ்வுகளும் நம்முடைய நாட்டில் சுவாரஸ்யமாக நடைபெற்றிருக்கின்றன. அப்படி உண்மையான நீதி என்பது தாமதப்படுத்தப்படாமல் உரிய காலத்தில் உரிய விசாரணை நடத்தி உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதும், தவறு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு உரிய விடுதலையை வழங்குவதும், அதற்குள்ளால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உரிய இழப்பீடை பரிகாரத்தை செய்வதும் தான் அரசுடைய கடமை என்பதை அரசியலமைப்பு சட்டம் இந்த வழக்கின் வழியாக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே இப்படி நாமும் பாதிக்கப்பட்டிருந்தால் நாமும் உரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வழக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனக்குழப்பத்தில் இருக்கிறோமா இல்லையா கண்டறிவதற்கான வழிகள் அடுத்ததை எப்படி கண்டுபிடிக்கலன்னா, சரியா தூங்க மாட்டோம், சரியா சாப்பிட மாட்டோம், ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம், நமக்கு ரொம்ப தலைவலிக்கும். அப்படின்ற பட்சத்துல நம்ம பெரிய மனக்குழப்பத்துல இருக்கோன்றதை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது நம்முடைய உடலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தேவையில்லாத போட்டு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது இந்த ஓவர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங்லாம் இந்த மாதிரி நேரங்கள் அதிகப்படியாக யோசிக்கிறதுனாலேயே நமக்கு என்ன வரும்? பயங்கரமான தலைவலி இருக்கும். அப்போ தலைவலியோட நம்ம சரி உறங்க போகலாம் அப்படின்னு தூங்க போனால் தூக்கம் வராது. அந்த நேரத்தில் உட்காந்து திரும்பவும் என்ன பண்ணுவோம்? ஓவர் திங்கிங். அந்த ஒரு ஓவர் திங்கிங் அடுத்த நாளையும் நமக்கு ஒரு பாதிப்புக்கு தான் கொண்டு போகும். கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த நாளையும் பாதிப்புக்குள்ளாக்கும், நம்முடைய உடலையும் பாதிப்புக்குள்ளாக்கும். திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் வீட்டுக்கு பின்னாடி அல்லது தோட்டங்களில் முழுமையான பயிராக புளிய மரம் வளர்த்துருக்கோம். சரிங்களா? இந்த புளிய மரத்தில் சமீப காலமாக நம்ம பார்க்குற பிரச்சனை என்னென்னா, பழைய மரங்கள், நாட்டு மரம், பெரிய பெரிய மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் திடமான பூக்களாக இருந்துச்சு. அதோடைய பழம் எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாத மாதிரி திடமான பழமாக இருந்தது. சொத்தக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 அல்லது 15% தான் இருக்கும். மிச்சம் எல்லாம் சூப்பரான பழமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தது. இன்றைக்கி சாலை போடுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மேம்படுத்தப்பட்ட ரகம்னு சொல்லிட்டு நிலம் ஃபுல்லாக அங்கே அதிகமான எண்ணிக்கையில் புளிய மரம் வச்சுருக்கோம். நிறையா பேர் காய்க்கலைங்கிறோம். அப்படியே காய்ச்சாலும் பூ செட் ஆக மாட்டேங்குது. அப்படியே செட் ஆனாலும் பூவிலையே புழு இருக்குது. அந்த பூ காயாக மாறினா காயில் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது. அதிகமாக செலவழிக்க பழம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால் அதிகமாக செலவழிக்க யோசனையாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? என்னை பொறுத்தளவில் அந்த புளிய மரங்களை முறைப்படுத்துறதுக்கு
2 வகையான திரவங்களை பயன்படுத்தணும். யாரையாவது புளிய மரம் வச்சிருந்து அதை பாதுகாக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் பேசுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? 200 லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் 185 லிட்டரு தண்ணீர், அது கூட 2 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய், 15 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் மீன் அமிலம் ஒரு 10லேருந்து 15 நாள் கலக்கி விடலாம். இந்த திரவத்தை 10 லிட்டருக்கு 1 லிட்டர்னு கலந்து எல்லா புளிய மரங்கள் மேலேயும் தெளிக்கணுங்க. இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? எருக்கு இலை கரைசல் 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ அளவுள்ள உடைச்சா பால் வரக்கூடிய எருக்கு தண்டு, இலை, பூ, காய் எல்லாம் பிச்சு உள்ளே போட்டு 5 நாள் ஊற வைக்கணும். அந்த ஊற வச்ச தண்ணியை அதையும் நான் மொதல் சொன்ன திரவம் இருக்கு இல்லைங்களா, 2ஐயும் கலந்து தெளிக்கலாம். இதில் ஏதாவது செலவு பொருள் இருக்கா சொல்லுங்கள்? செலவு பொருளுங்கிறது ஆமணக்கு எண்ணெய் மட்டும்தான். அதுவும் உங்கள்கிட்ட கொட்டை இருந்து நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா அதுவும் செலவு இல்லை. இதை தெளிக்கிறப்ப ஆமணக்கு எண்ணெயில் எந்த புழுவும் வராதுங்க. பயிருக்கு வேணுங்கிற எல்லா விதமும் நான் பொதுவாக சொல்லுவேன் இல்லைங்களா, சூடோமோனாஸ் கொடுங்க, பேசிலஸ் சப்சிலஸ் கொடுங்க, பூச்சிக்காய் இதை கொடுங்க அப்படிலாம் சொல்லணும். அதெல்லாம் தான் கோமியத்தில் இருக்குது. வளர்ச்சிக்கானது மீன் அமிலத்தில் இருக்குது. சத்து பொருள்கள் வந்து எருக்கு கரைசலில் இருக்குது. இதை கலந்து தெளிங்கன்னு சொல்கிறேன். நிச்சய வெற்றி கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். புளிய மரம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த வகையான பழ மரங்கள் வச்சுருந்தாலும் இந்த திரவங்களை பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன விதமான குறைபாடுகள் இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்கள். இதை வந்து குறைந்தபட்சம் 1 அல்லது 2 தடவை தெளிங்க. அந்த குறைபாடு இருக்காங்கிறத ஆய்வு பண்ணிவிட்டு கீழே இருக்க நம்பரில் சொல்லுங்கள். புளிய மரம் வந்து நல்ல விற்பனை வாய்ப்புள்ள ஒரு நல்ல பழமரங்க. அதை இன்னுமே வந்து என்ன செய்யலாம்னா 19,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு கருவி இருக்குங்க. அதில் நம்மளே வந்து பழங்கள்லேருந்து கொட்டைகளை எடுத்துட்டு அந்த வட்டமாக அடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு கருவி இருக்குது. அதில் வட்டமாக அடுக்கிக்கலாம், பேக் பண்ணலாம். நம்மளே வந்து ஒரு முறையான பொருளை விற்பனை செய்யலாம். கூடுதல் வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தலாம். நம்மளுடைய பழமரங்கள் மட்டும் இல்லை, மற்ற பழமரங்களும் வாங்கி நம்ம இந்த விற்பனையை பண்ணலாம். பட் அதெல்லாம் செய்யணும்னா காய் முறைப்படுத்தப்பட்டு சிறப்பான காய்களை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த வழிமுறையை செய்யணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மனக்குழப்பத்தில் இருப்பதை எப்படி கண்டறியலாம் சொல்லிட்டு. அடுத்தது எப்படி? அடுத்ததான் மனக்குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வோம். ஆமா, யாரும் நம்மகிட்ட பேச வந்தாலும் பேச மாட்டோம். அவங்க ஒரு வேளை கன்சோல் பண்ண வந்தாலும் சரி, இல்ல சும்மா யதார்த்தமா அவங்க பேச வந்தாலும் சரி, இடத்த விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்போம். கண்டிப்பா. ஆமா, அவங்கள விட்டு தவிர்த்து விட்டு அங்கிருந்து செல்வது எப்படி? இல்ல ஒரு நேரம் அவங்க மூஞ்சிக்கு நேரவே எனக்கு தனியா இருக்க விடுறியா கொஞ்ச நேரம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கோவப்பட்டு திட்டிடுவோம். ஸோ அப்போ இந்த தனிமையை நாம் என்ன பண்ணுவோம், விரும்பி தேடிக்கொள்வோம். ஏற்கனவே நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் தனிமை வந்து ஒரு அற்புதமான ஒரு கொடை அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அங்கதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தனிமை எனக்கு என்ன ஒரு நல் விளைவுகளை ஏற்படுத்துகிறது, நல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறப்போ அது நிச்சயமாக வந்து நமக்கு தேவையான ஒன்று. ஆனா இந்த சூழல்ல தனிமை என்பது நாம் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறோம், நமக்கு இன்னும் வேற விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால அதில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத ஓகே. அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பொடுகு தொலையிலிருந்து பாடி ஸ்கின்ல என்ன பிரச்சனைனாலும் ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கலாம். அது தேமலாக இருக்கலாம், அல்லது அர்டிகேரியா ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம், அல்லது எக்ஸிமாவாக இருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சோரியாசிஸாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையுமே ஸ்கின் ப்ராப்ளம். இப்போ சிலருக்கு வந்து அனிமிக்னால, அதாவது பிளட்டு கம்மி, டாக்ஸின்ஸ் அதிகம், அதனால தேமல் போல வரும். அங்கங்கே வெளுத்து ஒரு பேச்சஸ் காணப்படும். லைட்டு வெள்ளையா தெரியும். சில டைம் அரிப்பு இருக்கலாம், ஊறல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து
நம்ம பிளட்டு பியூரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டா சரியாயிடும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இதே அர்டிகேரியா திடீர்னு நமக்கு ஒரு தடிப்பாக ஸ்கின்ல வரும், அப்புறம் நம்ம சொரிஞ்சா அப்படியே ரெட்டிஷாக கோடு கோடாக வரும், பாடி ஃபுல் எங்கே வேணால் வரலாம். இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்குறோம், இருக்குது. இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கலி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும். இவங்க ரொம்ப டயட் கண்ட்ரோல் வைப்போம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சா மாத்திரம்தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா இவங்க அவசரத்துக்கு ரொம்ப இச்சிங்காக தாங்க முடியாது, பெரியவங்களுக்கே தாங்க முடியாது, குழந்தைங்கன்னா இன்னும் கஷ்டம். ஸோ டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க ஒரு அலர்ஜிக்கு மெடிசன் கொடுக்குறாங்க, அந்த மெடிசனுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுறீங்க. குறை சொல்லலை, எமர்ஜென்சிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, அதுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யும். ஆனால் உங்கள் உடம்புல அது அமுக்கி தான் வச்சுருக்கு, அழுத்தப்பட்டிருக்கு, உங்கள் உடம்புல இருந்து வெளியே போகலை. அதைத்தான் நான் சொல்கிறது, டாக்ஸின்ஸ் வெளியேறணும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்லாகும், பயப்பட வேண்டாம். ஆனால் ப்ராப்பராக நீங்கள் எடுக்கணும், நீங்கள் கடைப்பிடிச்சாதான் முடியும். ஃபுட்டு அலர்ஜி இருக்கலாம், டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ குழந்தைங்களே பார்க்குற எக் அலர்ஜி இருக்குது, புரியுதா, கலரிங் ஃபுட் அலர்ஜி இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள். அதை பார்த்து கண்டிப்பாக அதுக்கு பக்குவமாக போனால் நிச்சயமாக அர்டிகேரியாவும் குணமாகும். அடுத்தது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது ஹைஜீனிக்காக இல்லாததுனால வரக்கூடியது. இது ஆண் பெண் இருப்பாளருக்கும் வரும், இது மற்றவங்களுக்கு தொற்றக்கூடியது. அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியாகும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். உங்களோட டவல், சோப்பு எல்லாமே தனியாக வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது. நம்ம வெளியில் லாண்ட்ரிக்கு துணி கொடுக்குறோம் இல்லையா, அது மூலமாகவும் பரவ வாய்ப்பு உண்டு. அதுவும் ஒரு காரணம், அதுவே 100% காரணம் சொல்ல, அதுவும் ஒரு காரணம். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதுவும் சரியாயிடும். அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸிமா, சோரியாசிஸ். இதுவும் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறணும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, கொடுத்தா சரியாக்கும். இது பொடுகு தொல்லையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் சோரியாசிஸ். சாதாரணமாக இன்னைக்கு எல்லாருக்கும் பொடுகு தொல்லை இருக்கலாம், அதை தலையில் அழுக்குனால வரலாம். ஏன்னா இன்னைக்கு ட்ராவல், ஹெல்மெட் போட்டிருக்க, வியர்வை, அது ஹெல்மெட் போட்டு அழுக்காகி பல காரணங்களால் இன்னைக்கு தலையில் பொடுக்கு. இது எல்லா வயதினருக்கும் இருக்குது. இதுவும் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் பண்ணிக்கலாம். சோரியாசிஸும் அப்படித்தான், நீங்கள் நல்ல க்யூர் ஆகும். டென்ஷன் ஆனால் திரும்ப வரும். 3 ஆண்டு 5 ஆண்டு கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்குதா, ஓகே. டென்ஷன் ஆனிக்க கட்டாயம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸிமாவும் அப்படித்தான். ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது அப்போதைக்கு குணம் ஆக்கிக்கலாம். ஆனால் அது வராமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எப்பவுமே நீங்கள் கடைப்பிடிச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு அது எவ்வளோதான் சிவியராக இருந்தாலும் உடல் முழுவதும் நீங்கள் சோரியாசிஸ் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. பாவம், அவங்களே மன உளைச்சல்ல வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க, ஃபுல் ஹேண்ட் தான் போடுவாங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க மாட்டாங்க, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் நைட்டு எங்கேயாவது டூர் போகிறது எதுவும் கிடையாது. ஏன்னா மனசில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்பு சோரியாசிஸ் ப்ராப்ளம். இச்சிங் ஒரு பக்கம் அப்படியே கொட்டும், செதிலாக கொட்டும். ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இருக்குது, டயட் இருக்குது, கடைப்பிடிங்க, சரியாக்கும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் மனக்குழப்பத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா கண்டறிவதற்கான வழிகள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரொம்ப பெரிய மனக்குழப்பத்திலேயே இருப்போம். என்ன பண்றது, ஏது பண்றது, யார்கிட்ட போய் இதுக்கு சொல்யூஷன் கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அது மனக்குழப்பத்திலேயே நம்ம இருப்போமே தவிர்த்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடவே மாட்டோம். கண்டிப்பா கடைசியில் மொத்தமா மன நிம்மதியை இழந்து தவிப்போம் போய்விடும். நம்ம கிட்ட அமைதி என்பதே இல்லாமல் போய்விடும்.
அப்போ இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒன்று. ஆனால் அதை நான் அறிந்து வைத்திருக்கின்ற பொழுது இதுக்கான பிரச்சனை என்ன, அதை சொல்லுவாங்களே இதனுடைய மூல பிரச்சனை என்ன, ரூட் காஸ் என்ன, அப்போ அந்த ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதை சரி செய்வது முடிஞ்சிடும். பல நேரங்களில் இந்த மனக்குழப்பத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருப்பதனால நம்ம அதோடைய மூலம் என்ன அப்படிங்கிறத தேடுறது கிடையாது. அதை தேடுவதனால நமக்கு அதுக்கான தீர்வும் கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை மேலும் 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 என்ன ஆகிட்டே போகுதுன்னா பெரிதாக ஆக்கிக்கொண்டே செல்கின்றோம். அப்போ கடைசியா போறது எது, நம்முடைய மன நிம்மதி, மன அமைதி என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இன்னைக்கு நாள்ல கடவுள் நமக்கு மனக்குழப்பத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா மேபி மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. யார்கிட்ட பேசணுமோ பேசி அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை சண்டை போட்டு சரி செய்யணுமா, சண்டை போட்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அழைப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். சாண்டினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:8. நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, மனநலம் பேணுவோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.